ஹலோ ஜி, இந்த இந்த வி புஷ் இருக்குல்ல, இந்த ப்ளே பார்க்கணும்னா இந்த வி புஷ்ஷு 3 புஷ் மாற்றணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அது போகிறதுக்கு இந்த ரோலர் புஷ் இந்த தேஞ்சு வந்திருக்கா, இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், ஒரு மைனஸ் மாதிரி இப்படியே ஒரு வி மாதிரி இந்த படுக்கிற வழியில். இது வந்து ரவுண்டாக இருக்கணும். இந்த ஒரு இடத்துல தேஞ்சிருக்காந்தா எனக்குள்ள காயம் வந்த மாதிரி இந்த அந்த இடத்துல அது மாதிரி எல்லா புஷ்லேயுமே வந்திருக்கும். அதனால் இந்த புஷ்ஷையும் சேர்த்து பெல்ட் மாற்றும் போது கம்பல்சரி மாற்றுறது நல்லது. இல்லைன்னா ஜர்க்கிங் ஃபால்ட்டுன்னு ஒன்று வரும், வண்டி உதறி போகும். அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கா, இந்த இடத்துல இது வந்து நாளாக அதிகமாகிடும். இந்த இது மாற்றணும். அப்புறம் வந்து இந்த பெல்ட் வந்து வெடிப்பு இருக்குது. பெல்ட் வந்து இப்போ அந்த வெடிப்பு வந்துருச்சு பாருங்க. இந்த பெல்ட்டு இன்னும் ஓடலைன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னதுனால இதை பெல்ட்டை மாற்றுறக்காண்டி இப்போ கலட்டணும். அதோடு இந்த வி புஷ் இதுக்கெல்லாம் பெல்ட்டு மாற்றோம்னா கம்பல்சரி இதை மாற்றி விட்டணும். இல்லை ஓடட்டோம்னா இதை அப்படியே மாட்டி விட்டலாம். அது எப்போ உங்களுக்கு பெரிய இருக்கோ அப்போ பார்த்துக்கிறட்டும். அதே மாதிரி இந்த கிளச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எப்படின்னா இந்த 3 ஷூ வந்து வெளியில் வரணும். இந்த இருக்குல்ல, இந்த ஷூ வந்து வெளியில் வரணும். வந்ததே அந்த அப்புக்குள்ளே வரும். இது அந்த அப்பை சுற்றி விடும், இந்த ஷூ 3 பிடிச்சி. அது வந்து இதை கலட்டினோம்னா அப்படி ஓப்பன் ஆகும். உள்ள ஸ்ப்ரிங்கு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணி தான் போடணும். அதுக்குள்ள உள்ள கிரீஸ் பேக் பண்ணுவான். இந்த பேரிங் கிரீஸ் வச்சுருப்போம். இந்த புஷ்ஷுக்கு வந்து புது ஆயில் விட்டுருவோம். இது போக என்னென்னா மெயினாக இந்த ஆயில் சீல் போய் லீக் ஆகுது பாருங்கள். இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வேலை ஆயிடுச்சு. நான் சொன்னதுலேருந்து எக்ஸ்ட்ரா வேலை ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த ஓரிங் இந்த இதுக்குள்ள வர ஓரிங் வந்து பார்க்கணும். இந்த ஆயில் சீல் பார்க்கணும். இது வந்து ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா அப்படியே ஆயில் லீக் ஆகி போகிறதே தெரியாது. ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தெரியாத இடத்துல கொண்டு விட்டோம்னா ஆயில் குறையுதுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இன்ஜின் வேலை அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நம்ம கலட்டி பார்க்காம சொன்னோம்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ கலட்டினதுனால நல்லபடியாக தெரிஞ்சிச்சு. இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை பார்ப்போம். போருக்கு கழட்டிட்டு அந்த லேத்தில் வேலை பார்க்குறான்னு மதிய டியூட்டிக்கு போகிறேன்னாரு, அவர்கிட்ட கொடுத்து விடணும். 4 கழட்டி இருக்குது. அதுக்கு ஆயில் சீல் அடிச்சுட்டு ஆயில் மாற்றி கொண்டு வரணும். ஓகேவா? எல்லாம் கலட்டி நிப்பாட்டியிருக்கேன். இதை வந்து வண்டிக்காரவங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்ருங்க. இது போக இந்த கிக்கர் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்காது. கிக்கரில் வந்து அந்த உள்ளக்குள்ளே ஸ்ப்ரிங்கை மாற்றி விட்டு இதையும் கையோட வேலையை முடிச்சு விட்ருவோம். ஏன்னா ஒன் டைம் கழட்டும் போதே ஒரே லேபரில் முடிச்சிடும். அப்புறம் ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க வந்து தனித்தனி லேபர் கொடுக்காம என்னங்கிற பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். பணத்தை போட்டு விட்ருங்க.